வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சத்தான சிறுகீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகீரை கடையில் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு சிறுகீரை நல்லா பிஞ்சு கீரையாக இருக்குது, இளங்கீரையாக இருக்குது. 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நாட்டு பூண்டு இவ்வளோ எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கீ, ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வடகம் எடுத்திருக்கேன். இதுக்கு வரமிளகாய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு. இப்போ கீரையை அந்த இளங்கீரைன்றதுனால வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அலசி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது, அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ மண் பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிச்சிருச்சு. அதில் பருப்பை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் மண் பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் குக்கர் வைக்காதீங்க. இப்போ நான் செய்கிற மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். பருப்பை போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இதில் தோலோடவே அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. அப்படியே இப்போ மூடி வைக்கக்கூடாது, அப்படியே திறந்து வச்சே வேக வச்சுருங்க. பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. புளி சேர்க்கக்கூடாது. வேணும்னா தக்காளியை வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். புளி சேர்க்காதீங்க, கீரையோட சத்து குறைஞ்சிரும். புளி சேர்க்கக்கூடாது. இப்போ வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளிலாம் வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கீரையை அலசக்கூடாது. கட் பண்ணிவிட்டு அலசினீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். கீரையை போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. அது ஒரு டைம் கொதிச்சதுனாலே போதும், ஆஃப் பண்ணணும். கீரை போட்ட பின்னாடியும் மூடி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு மட்டும்தான் மூடி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் மூடி வைக்கல. கீரை போட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளையும் சேர்த்துருங்க. இப்போ இதை அப்படியே கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த கீரையோட கலரும் மாறிடும், நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகிடும். ரொம்ப நேரம் விடாதீங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மண் சட்டி இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணி கூட செய்யுங்க, ஆனால் குக்கரில் வச்சு செய்யாதீங்க. கீரையோட அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிடும், கீரை சாப்பிட்றதோட யூஸே இல்லாமல் போயிடும். இப்போ இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு போட்டு விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிக்கலாம். சிறுகீரை ரொம்ப நல்லது. இதில் நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து கடைஞ்சிக்கலாம். உங்களால் கடைய முடியலன்னா இதை அப்படியே எடுத்து அரைச்சி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு லைட்டாக மிக்சியில் அரைச்சி திரும்ப சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் மத்திலேயே வச்சு கடைஞ்சிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் நல்லா 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம்
நம்ம வடகம் வந்து ஒரு வடகம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் பாதி போட்டாலே போதும். பாதி வடகமும் வரமிளகாயும் போட்டு எடுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வடகம் போடுறது தான் வாசனையாக இருக்கும். வடகம் இல்லைன்னா கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தாளிச்சிட்டோன்னா சுவையான சிறுநீரகத்தை சீராக்கும் சிறுகீரை கடையல் ரெடி. கூட கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.